அது எங்க இருக்கு எந்த ஹோட்டல்னு தேடி பிடிக்கணும்னு சொன்னா நான் ஒரு 1.5 மாசத்துக்கு முந்தின சட்டுகள் மெயில்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஆலப்புட்டியில இப்ப புதுசா தஞ்சை விருந்தொன்று கடை திறந்திருக்கணும். இதுவும் ஒருக்கா போய் பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இன்றைக்கு நாங்கள் ஆஃபீஸ் ட்ரிப் ஒன்றுக்கு போக போகிறோம். ட்ரிப்புக்கு நிகம்புக்கு தான் போகிறோம். ஆனால் ஹோட்டல் எங்கே போகிறோம்ன்றதை நான் மறந்தே போயிட்டேன். அதோட அது எங்கே இருக்கு எந்த ஹோட்டல்னு தேடி பிடிக்கணும்னு சொன்னால் நான் ஒரு 1.5 மாசத்துக்கு முந்தின சட்டுகள் மெயில்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அதெல்லாம் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல. நீங்கள் இதுக்கு முதல் பார்த்த ட்ரிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் மட்டும் போயிடும். எங்களோட டீம் எங்களோட டீமோட இப்போ எங்களோட டொமைனில் வேறு வேறு டீம் இருக்குது. அப்போ அதில் L2 இன்ஜினியர்ஸ் எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து ட்ரிப் போகிறோம் நாங்கள் வளமையாக. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்களோட டொமைனில் இருக்கிற எங்களோட டீம், அதாவது இப்போ எங்கடைக்குள்ள ஒரு 6 டீம் இருக்குண்டா அதில் எங்களோட டீமில் மட்டுமே இருக்கிற L2 டீம், மற்றது பிஏ, L3 இன்ஜினியர்ஸ், கியூஏ அப்படின்னு அத்தனை பேர் சேர்ந்து அந்த பர்டிகுலர் டீம் மட்டுமே இன்றைக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போகிறோம். நீர்வன் பிளான் இருக்கு. எந்த ஹோட்டலில் என்ன தெரியல, போயிட்டு தான் பார்க்கணும். அதை நான் தேடுற வஞ்சியில் விட்டுட்டேன். ஆனால் பிரச்சனை இல்லை, இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து பஸ்லாம் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் போவோம்னு நினைக்கிறேன். பஸ்ஸுக்கு 35 பேர் போட்டிருந்தது. போயிட்டு பஸ் ஏறிட்டு அப்படியே நேராக போவோம். 11:30க்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். 9:30க்கு அங்கே நிற்க சொன்னதான் 9:45க்கு பஸ் வலிக்கிறோம். 11:30க்கு போயிடுவோம். 2 மணிக்கு செக்இன்னு சொல்லியிருந்தவே. ஓகே, போயிட்டு பார்ப்போம். வளா மாதிரி நேரத்தில் சொதப்புறோமா இல்லாட்டி சரியான நேரத்துக்கு வலிக்கிறோமான்ட்டு. இந்த ட்ரிப்பும் நல்ல ஃபன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. இதான் நான் வந்து இப்போ 3 வருஷமாவது இதான் முதலாவது ட்ரிப். எங்கட இந்த டீம் தனியாக ஃபுல்லாக போகிறது. இப்போ வளமையானாங்க எங்கள்ட அந்த டொமைனில் இருக்கிற L2 இன்ஜினியர்ஸ் மட்டும் போவோம். இதில் எல்லாரும் சேர்ந்து போடுறது இதுதான் முதல் தரம். அப்போ ஃபன்னாக தான் இருக்கும், போய் பார்ப்போம். இப்போ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு பிக்மி பைக் கொண்டு போட்டேன். பைக் வந்துட்டு என்னென்னா இப்போ ஆட்டோ ஓட்டா கிணக்க விலை வரும். இப்போ மவுண்ட்லேனியா சைட்ல இருந்து பிக்மி போடுறேன்டா ஒரு 300 வச்சு தான் வரும். இப்போ அதால் பிக்மியை போட்டார். செய்வாங்க. பைக்ல போயிருக்கலாம், அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போரு. ஓகே, உங்களுக்கு அப்படியே இடங்களையும் நான் இதில் காட்டி கொண்டு வரேன் போய்க்க. நான் தனியன்றதால பிக்மி போடுறதால லாபம் 360 ரூபா அப்படிதான் முடியும். அதே ஆட்டோன்னு சொன்னா 790 ரூபா. பஸ்ஸில் போனவன்டா சனம் என்னவாயின்னு தெரியல. விடிய சில வேலைக்கு போறாங்க, சனிக்கிழமை வேலைக்கு போறாங்க, மற்ற கேம்பஸுக்கு போறாங்களுக்கு அடைஞ்சோண்டு போச்சுன்னா போய்களை நனைஞ்சு போய் தான் போகணும். நான் வேர்க்க வலிக்கிட்டு இருந்தல. அப்போ அதால பிக்னியை போட்டு விட்டேன். நல்லா பைக்கை போட்டு விட்டேன். காத்தோட்டமாக போய் சேர்ந்துடலாம். பைக் பாலத்துல ஏறிச்சுன்னா நல்ல வியூ ஒன்று காட்டலாம், பார்ப்போம். பாலத்துல ஏற இலைங்களை கீழால போறோம். என்னன்னா பாலத்துல ஏறினா இங்க பீச் சைட் காட்டேக்குள்ள வடிவா இருக்கு. பீச் சைட்ல இந்த பக்கம் காட்டேக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. அது பின்னேற நேரம் அந்த சூரிய மறையக்குள்ள போனா வடிவா இருக்கும் அந்த வியூ. இதுல ஆட்டோல போயக்குள்ள அதுக்குள்ள பார்த்தா நல்லா இருக்கு. இதுலயும் ஒரு ஸ்ரீவிகார் இருக்கு. பழக்கடை எங்க போட்டுருக்கோம். இல்ல முதல்ல அந்த கடை இருக்கு, இலைப்பான் போட்டிருக்கிறேன்.
இந்த பேக்கரியும் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த காகிதத்தோட இருக்கிறது. இங்கால இப்ப நிறைய சாப்பாடு கடைகள் வந்துட்டு, நான் போயெல்லாம் உங்களுக்கு லைனுக்கு அப்படியே காட்டுறேன் கரையில. இந்த 169 வெளிநாட்டு பேருக்கு தானே இது நேர பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அடியில கொண்டு இறக்கும். இதுல வந்தீங்கன்னா இதை எடுத்து கொண்டு போகலாம். ஒரு அரை மணி நேரத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் சேர்த்துருக்கு. அதே மாதிரி மகரகம பஸ் அதிலும் இங்கே அலையை எடுக்கலாம். இதுல புதுசா ஒரு சாப்பாடு கடை இருக்கு, கேரளா கிச்சன். இங்கால பாத்தீங்கன்னா இந்த கேபிசி இருக்கு, ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்ல இருந்து இங்கால பெர்மனண்டா வந்துச்சு. இதுல ராயல் ஃபுட் ஸ்டேஷன் ஒன்று குட்டி சாப்பாடு கடை. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இதுல அந்த சின்ன சின்ன இடங்கள் இருக்கு தானே, இப்ப அதுல நான் காட்டின சாப்பாடு கடை இப்படி ஒரு இடத்துலான்னு செஞ்சிருக்கீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் இப்ப விற்பனைக்கு வந்திருக்கு, இப்படியான குட்டி இடங்கள். இப்ப அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாப்பாடு கடைகள் வந்து வந்துருக்கு. இப்ப இதுல சோலா கேஃபே இருக்கு, இதுக்குள்ள போனோம்னா கிராண்ட் ஃபுட் இருக்கு. இந்த லைன்ல இந்த கடையில எல்லாம் வந்து ஒரு வருஷம் தான் இருக்கு. வெள்ள ஃபுட் கோர்ட் இருந்தது தானே, அதுல இப்போ ஒரு கடையும் இல்லை என்று நினைக்கிறேன். எல்லாமே நிப்பாட்டினா வந்து ஓனர் வந்து இடம் மாற சொல்லிட்டேன். புட்டு கடை இப்ப கிளவுட் கிச்சனா இயங்கி கொண்டிருக்கு. விடிய சாப்பாடுல விடிய சாப்பாடும் இருக்கணும்னு நினைக்கிறேன். மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடு இருக்குது, அது சுவரா தெரியுது. விடிய சாப்பாடு கன்ஃபார்ம் தான் பண்ணணும். அது நாங்க ஓட பண்ணி எடுக்கலாம். நான் ஒரு நாள் அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு, என்னமா எடுக்கிறது. வெளியே இப்ப ரத்னாவோட இன்னொரு பஸ்ஸும் போகுது போல யாழ்ப்பாணத்துக்கு, தனா டிராவல்ஸ். இடத்துல இருந்தா நேர்றது. முதல் ரத்னா மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தேன், இப்ப இது போகுது 8:30க்கு. 8:30 ரத்னா ஓடிக்கிட்டு, இது 9 மணி பஸ் இருக்கு. இதுல லாலா கேஃபே, டைட் மோர், சோலாருக்கு பக்கம் தான் இப்ப A+ பிரியாணி வந்துருக்கு. இடத்துல A+ பிரியாணி. இதுல சிக்கிங்னு சொல்லி இந்த சவுதி அரேபியன் கிறிஸ்பி சிக்கன் பிராண்ட் ஒன்று வந்துருக்கு. இதால யாரு இருக்கு, அந்த புதுசா வந்த கடையில உங்களுக்கு காட்டுறேன். இங்கால பாத்தீங்கன்னா இந்த கொஃபி குழம்புகள் தாண்டி வர துவாரகான் இருக்கு, சைவ சாப்பாடு கடை. இது கொஞ்சம் நல்ல சாப்பாடு கடை தான் சைவத்துக்கு. இங்காலையும் ஒரு சில ஃபுட் ஹோட்டல் இருக்கு, நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன் காட்டுறதுக்கு. ஏபிசியில பெரிய கடை ஒன்றா அதுல வேற இருக்கு. இதுல கொஞ்சம் உடுப்பு கடைகள் இருக்கு. இப்ப 3 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ, மற்றது 2 வாங்கினீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீ அப்படிலாம். அதை இருக்கா நான் வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். அதுதான் நல்லா ஒபிசூர் புறாக்களை வடிவா வாங்க. அது புதுசாக தான் நினைக்கிறேன், ஏன்னா வரைக்கும் இருக்கு, வேற ஏதோ இருந்தது. அதோட கொள்ளுப்பட்டியில இப்ப புதுசா தஞ்சை விருந்தொன்று கடை திறந்திருக்கணும். இதுவும் ஒருக்கா போய் பார்க்கணும். இதுதான் இந்திய சாப்பாடு கிடையாது.
பிலாலுக்கு முருகா போகணும். சென்னையில இருக்கிற பிலால் இங்க வந்திருக்கிறார். நல்லா இருக்கு பார்த்து. டைக்கால A2B இருக்கு. A2B நான் ஏற்கனவே ஒருக்கா போய் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலைன்னா மேல கொடுத்து ஒரு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு. பைக்ல போறது நல்லா தான் இருக்கு. ஆட்டோல வந்திருந்தோம்னா இவ்வளவுக்கு படியா பார்த்து கொண்டு வரையலாது. இப்ப இதுலதான் வந்து நாங்கள் வந்து பஸ் எடுக்கிறது. மாலபேக்கு கேம்பஸ் போறதுக்கு 177 நிக்குது. ட்ரெயின்ல வந்து கோட்டையில இறங்கிட்டு இங்க வருவோம். சில நேரம் நடந்து மாறது வந்துட்டு இங்க இருந்து பஸ் எடுத்துட்டு போவோம். ஏன்னா வெள்ளன வந்துடும் ட்ரெயின் 6 மணிக்கு பிறகுதான் பஸ்ஸோட வலிக்கிட்டு. அப்ப நாங்கள் அங்க இருந்து நடந்து வருவோம். இங்கெல்லாம் காணிவல் ஐஸ்கிரீம் இன்னும் இயங்கி கொண்டிருக்கு. யாருக்காவது வீடியோ போடணும்னா சொல்லுங்க, அங்க போய் வீடியோ போட்டு விடுறேன். இப்போ எங்களோட ஆஃபீஸு கிட்ட வந்துட்டோம். நேராக போனவன்ட்டா எங்கள் ஆஃபீஸ் வந்துடும். இதுல முதல் PNS பேக்கரி ஒன்று அங்கெல்லாம் இருக்கு. இதுல புதுசா கடை வந்த மாதிரி. இதுதான் கொல்லுப்பட்டி மார்க்கெட். நான் உள்ள போய் காட்டையில அதோட வீடியோ போடணும். வித்தியாசமா இருக்கும் கொல்லுப்பட்டி மார்க்கெட். இப்போ எங்களோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு 8:45 வந்துருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் எத்தனை மணிக்கு வருதுன்னு வந்து எத்தனை சரி உள்ளுக்கு வந்திருப்பினோம். போய் பார்ப்போம். உள்ளுக்கு இன்னொரு 2 பேர் தான் நிற்பினோம். போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வருவோம். பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கு. ஆஃபீஸ் ஐடி ஒன்று இருந்தா அதுல டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கு. ஆஃபீஸ் ஐடி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு போயிட்டு பார்ப்போம். இதுதான் எங்களோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கேஃபே. விடியக்கு இந்த ஃபோட்டோ பண்ண எடுத்தேன். என்னடா விடியக்குள்ள விடிய சாப்பிடாது விடிய என்ன சாப்பாடு சாப்பிட்றதுல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டு போறது பெட்டர். இப்போ எங்கள் டீம்லேருந்து 2 பேர் வர வேண்டியிருக்கு. மெட்டலாக இருந்தால் எங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரையணும். அப்போ ஒரு ஆள் கிட்ட வந்துட்டு தாக்கும் வந்தா பிறகு எல்லாரும் உள்ளுக்கு போய் இருந்துட்டு ஒரு ஐடியா வலிக்கிட்ட சரி ஆக்கர் வேற விட்டு நான் ஓன் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் ஆஃபீஸ்ல இருந்து பஸ்ஸுக்கு போகிறோம். இதான் நாங்கள் போகிற பஸ். நான் பேசாமல் முன்னுக்கு இருக்க போகிறேன். அப்போ தான் ரோட்டை வடிவா வீடியோ எடுக்கலாம். இந்த டைம் லிப்ஸ் மாதிரி இன்னொன்று இருக்கு. அது எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தால் தான் ஈஸி. ஓகே, ட்ரிப்புக்கு எங்களை பஸ் வலிக்கிட்டது.
நாங்கள் இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சந்தியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் கடற்கரையோட ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே தான் போகிறோம். போயிட்டு அது எந்த இடம் Hai Lahiru. Hai. Hai ஐயா. யார் இது? இது இந்த மாசம் காய் எடுத்து. லஹிரு. ஹாய். போன முறை நாங்க எல்லாம் ஒண்ணா வந்தாங்க, இந்த முறை நாங்க பஸ்ல வந்தாங்க, லஹிரு கார்ல வந்தா. Hi. So you left us and came me? Sorry? Last time you were with us. Yeah, this time yeah, you left us and came me? Yeah. நாங்கள் வந்திருக்கிறது நீர்கொழும்புல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது கட்நாயக விமான நிலையத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம் தான். இடதுனவே சூர்யா ஹோட்டல். நான் லொக்கேஷன் கீழே ஓட்டு விடுறேன். கேமரா இஸ் திஸ். லொக்கேஷன் நான் கீழே ஓட்டு விடுறேன். வந்தோடனே பார்த்தா நல்லா இருக்கு, நீ உள்ள போய் இடங்கள் எப்படி இருக்கட்டும் பார்ப்போம். அதை நீங்கள் அடுத்த விளோக்கெலாம் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க. அடுத்து என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றதை அதில் தான்